கொள்கைக்கான விழுந்த ஓட்டு. அதனால ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல நான் இப்படி கேட்குறேன், 36 லட்சம் ஓட்டு வரும்போது கொள்கைக்கான ஓட்டுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ 17 லட்சம் பேர் கம்மியாயிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த கொள்கைக்கான ஓட்டு அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? காரணம் திரை கவர்ச்சி தான். நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தையும் ஏற்றிருக்கோம். அவங்க வந்து திரை கவர்ச்சியும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் தெரியும். அவங்களை பட்டு திருப்பி நாம் தமிழருக்கே வந்து ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து களமாடிட்டு அவர் என்னதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நீ என்னதான் பண்ணணும். அப்போ ஓட்டு வாங்குறதுக்கு இந்த திரை கவர்ச்சியும் இந்த காசு தமிழ்நாட்டு அரசியலில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி திரை கவர்ச்சியும் பணம் தான் கட்டாயம் தேவைன்றத இந்த தேர்தல் முடிவு நம்மளுக்கு சொல்லியிருக்கு. போக மாட்டோம், சொந்த போகிறதுக்கெலாம் வழி இல்லை. கொள்கைக்கான திரை கவர்ச்சியில் விழுந்த வாக்குகள் தான். இப்போ எங்கிட்ட பெருசாக ஒன்றும் நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கிட்ட பெரும் பணம் சிக்கல்னால தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை. இப்போ மித்த கட்சிகளுக்கு கொடுத்த ஊடக வெளிச்சங்கள் எங்களுக்கு இருந்தான்னு கேட்டால் இல்லை. விஜய் இந்த பக்கம் நின்றுட்டார், இந்த பக்கம் திரும்பிட்டார், மூக்கு சிந்திட்டார், அவர் சாப்பாடு எடுத்து அவரே சாப்பிட்றாரு, அவர் காலால் அவரே நடக்கிறாரு. இது ஒரு செய்தி. இது ஊடகங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு. சரிதானே? எங்களுக்கான வெளிச்சம் இருந்துச்சா? எங்களுக்கான அரசியல் ஊடகம் கொண்டு போய் சேர்த்துச்சா? சொல்லுங்கள் சகோதரர்களே, சொல்லுங்கள். யாராவது ஒரு சொல்லுங்கள். அதை தாண்டி இப்போ ஜெயிக்கணுன்ற முடிவு இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஊடகங்கள் திருப்பி நம்மளை காட்ட போகிறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் முதல் தேர்தலில் 1.1 வாங்கினோம். 2வது தேர்தலில் 3.6 வாங்கினோம். அப்புறம் 6.8. இது ஒரு சிறிய சரிவு தான். எங்களுக்கு ஓட்டு பணம் போனது வேற. எங்களுக்கு உடன் பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, சித்தப்பா சித்தி, மாமே மச்சான் தான் மாறுவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா எங்களுக்கு சரி, 20 பெரும் திராவிடங்களுக்கு தவிர்த்து ஒரு தமிழர் வந்திருக்காரு, மாற்றுக் கட்சி ஒன்று வந்திருக்கு, வரட்டும், வாழ்த்துக்கள் தான். சிறப்பாக அவர் மக்களுக்கு புரியல, இனிமேல் தான் புரியும். அவர் எப்படி ஆட்சி ஆள்றாரு. ஒரு 6 மாதம் போகட்டும், ஒரு 2 வருஷம் போகட்டும், 5 வருஷம் கூட ஆகட்டும், சந்தோஷமாக ஆகட்டும். நல்லபடி ஆட்சி ஆண்டாருன்னா நாங்கள் அவர் கூட போய் நிற்கிறோம். நல்லபடியாக ஆண்டுட்டாருன்னா எங்கள் அண்ணனோட சேர்ந்து நாங்கள் போய் நிற்கிறோம். நல்லபடியாக ஆளட்டும், ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பு சீமான் கொடுக்கலாமே. மக்கள் அறியாமை தான், வேற என்ன செய்ய முடியும்? இல்லை, நீங்களே சொல்றீங்களே விஜய்க்கு நான் வந்து அவர் ஒழுங்கா பண்ணாருன்னா கொடுப்பேன். ஒழுங்கா பண்றவனுக்கு போய் இப்போ நம்ம கூட நிற்கலாம், என்ன தப்பு இருக்கு? ஒழுங்கா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்க இருந்து வருது? அவர் பண்ண மாட்டாருன்ற அந்த நம்பிக்கை நான் சொல்றேன். அவர் பண்ண மாட்டார். அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் வீதியில் வந்து நின்றுப்பாரா, நடந்துருப்பாரா, அவர் கால் தடம் நோட்டில் போட்டிருக்குமா? மக்களோட வேர்வை என்னன்னு தெரியுமா? ஆடு மாடை பற்றி அரசியல் பேசுவாரா? தண்ணீரை பற்றி பேசுவாரா? மண்புழுவை பற்றி, மட்டையை பற்றி மரத்தை பற்றி பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஒரு அடிப்படை இன்ன வரைக்கும் செய்தியாளரை பற்றி சந்திச்சிருக்காரா? ஏன் சந்திக்கலை? ஒரு அரசியல்வாதி அழகு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லை. இந்த மாதிரி இதை தான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. ஒரு பேச்சாளர் 2வது விஷயம், ஒரு ஆளுமை, சரியான ஆளுமையாக இருக்கணும். அவர் சட்டமன்றத்திலே கம்பெனி உட்காந்துருக்காப்புல. சட்டமன்றத்தில் அவர் இப்போ எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது? ஆக்ஷன், ஓகே, ரெடி அப்படி சொன்னால் தான் செயல்படுவாரா? அது வந்து சினிமாவில் சரியாக வரும். சட்டமன்றம் அது வேறு. இப்போ ஒரு தடவை ஒரு சில சட்டமன்றம் கூடிருச்சு, இன்னும் அடுத்தடுத்து வரும். மக்கள் என்னால் அவர் இப்படியே உட்காந்துருக்காரு, என்ன பண்ண போகிறாரு? காலம் மாறும், காலம் எங்களுக்கு கை கொடுக்கும், அறுவடை செய்வோம். நாங்கள் விதைச்சிருக்கோம், விதையை போட்டிருக்கோம், 20 லட்சம் வாக்கு கிட்ட வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வீரியமாக செயல்படும். இனிமே தான் வீரியமாக செயல்படும், இன்னும் வீரியமாக செயல்படும். சோர்ந்து போய மாட்டோம். நாங்கள் ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களை பார்த்து அரசுக்கு வரல. சீமான் தம்பி, நாங்கள் சீமான் வாழ்க ஒழிகன்னு கோஷம் போட வந்த ஆள் இல்லை. விஜய் வாழ்க, அஜித் வாழ்க இப்படி வந்த பசங்க இல்லை. தலைவர் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சி அதை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தரல பார்க்கும்போது? ரிசல்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ வருஷமே அது வந்து எங்கள் கொள்கைக்கான விழுந்த ஓட்டு. அதனால் ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, நான் இப்படி கேட்குறேன், 36 லட்சம் ஓட்டு வரும்போது கொள்கைக்கான ஓட்டுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ 17 லட்சம் பேர் கம்மியாயிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த கொள்கைக்கான ஓட்டு அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? காரணம் திரை கவர்ச்சி தான். நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தையும் ஏற்றிருக்கோம். அவங்க வந்து திரை கவர்ச்சியும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் தெரியும். அவங்களை பட்டு திருப்பி நாம் தமிழருக்கே வந்து ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து களமாடிட்டு மேலே என்ன பண்ணுறது? நாம் சீமான் அவர்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக போராட்டங்கள் பண்ணுறாரு, ஏதாவது பிரச்சனை முதல்ல போய் நிற்கிறாரு. தாண்டி சீமான் அவர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்னதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நீ என்னதான் பண்ணணும்? அப்போ ஓட்டு வாங்குறதுக்கு இந்த திரை கவர்ச்சியும் இந்த காசு. தமிழ்நாட்டு அரசியலில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி திரை கவர்ச்சியும்
பலம் தான் கட்டாயம் தேவைன்றத இந்த தேர்தல் முடிவு நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்க போறீங்க? அதான் கேள்வி அடுத்து. கட்டாயம் ஜெயிப்போம். மானம்ல சோர்ந்து போகிறதுலாம் வழி இல்லை. சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகிறதுலாம் வழி இல்லை. கொள்கைக்கான திரைக்கவர்ச்சியில் விழுந்த வாக்குகள் தான். இப்போ எங்கிட்ட பெருசாக ஒன்றும் நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கிட்ட பெரும் பணம் சிக்கல்னால தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை. இப்போ மித்த கட்சிகளுக்கு கொடுத்த ஊடக வெளிச்சங்கள் எங்களுக்கு இருந்தான்னு கேட்டால் இல்லை. விஜய் இந்த பக்கம் நின்றுட்டார், இந்த பக்கம் திரும்பிட்டார், மூக்கு சிந்திட்டார், அவர் சாப்பாடு எடுத்து அவரே சாப்பிட்றாரு, அவர் காலால் அவரே நடக்கிறாரு. இது ஒரு செய்தி. இது ஊடகங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு. சரிதானே? எங்களுக்கான வெளிச்சம் இருந்துச்சா? எங்களுக்கான அரசியல் ஊடகம் கொண்டு போய் சேர்த்துச்சா? சொல்லுங்கள் சகோதரர்களே, சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். அதை தாண்டி இப்போ ஜெயிக்கணுன்ற முடிவு இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஊடகங்கள் திருப்பி நம்மளை காட்ட போகிறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் முதல் தேர்தலில் ஒரு 1.1 வாங்கினோம். 2வது தேர்தலில் 3.6 வாங்கினோம். அப்புறம் 6.8. இது ஒரு சிறிய சரிவு தான். எங்களுக்கு ஓட்டு பணம் போனது வேற. எங்களுக்கு உடன் பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, சித்தப்பா சித்தி, மாமே மச்சான் தான் மாறுவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா எங்களுக்கு சரி, 20 பேரும் திராவிடங்களுக்கு தவிர்த்து ஒரு தமிழர் வந்திருக்காரு, மாற்றுக் கட்சி ஒன்று வந்திருக்கு, வரட்டும், வாழ்த்துக்கள் தான். சிறப்பாக அவர் மக்களுக்கு புரியல, இனிமேல் தான் புரியும். அவர் எப்படி ஆட்சி ஆள்றாரு. ஒரு 6 மாதம் போகட்டும், ஒரு 2 வருஷம் போகட்டும், 5 வருஷம் கூட ஆகட்டும், சந்தோஷமாக ஆகட்டும். நல்லபடி ஆட்சி ஆண்டாருன்னா நாங்கள் அவர் கூட போய் நிற்கிறோம். நல்லபடியாக ஆண்டுட்டாருன்னா எங்கள் அண்ணனோட சேர்ந்து நாங்கள் போய் நிற்கிறோம். நல்லபடியாக ஆளட்டும், ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பு சீமான் கொடுக்கலாமே. மக்கள் அறியாமை தான், மக்கள் அறியாமை தான், வேற என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்றீங்களே விஜய்க்கு நான் வந்து அவர் ஒழுங்கா பண்ணாருன்னா கொடுப்பேன். ஒழுங்கா பண்றவனுக்கு போய் இப்போ நம்ம கூட நிக்கலாம், என்ன தப்பு இருக்கு? ஒழுங்கா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்க இருந்து வருது? அவர் பண்ண மாட்டாருன்ற அந்த நம்பிக்கை நான் சொல்றேன். அவர் பண்ண மாட்டார். அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் வீதியில் வந்து நின்றுப்பாரா, நடந்துருப்பாரா, அவர் கால் தடம் நோட்டில் பட்டிருக்குமா? மக்களோட வேர்வை என்னன்னு தெரியுமா? ஆடு மாடை பற்றி அரசியல் பேசுவாரா? தண்ணீரை பற்றி பேசுவாரா? மண்புழுவை பற்றி, மட்டையை பற்றி மரத்தை பற்றி பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஒரு அடிப்படை இன்ன வரைக்கும் செய்தியாளரை பற்றி சந்திச்சிருக்காரா? ஏன் சந்திக்கலை? ஒரு அரசியல்வாதி அழகு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லை. இந்த மாதிரி இதை தான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. ஒரு பேச்சாளர் 2வது விஷயம், ஒரு ஆளுமை, சரியான ஆளுமையாக இருக்கணும். அவர் சட்டமன்றத்திலே கம்பெனி உட்காந்துருக்காப்புல. சட்டமன்றத்தில் அவர் இப்போ என்ன எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது? ஆக்ஷன், ஓகே, ரெடி அப்படி சொன்னால் தான் செயல்படுவாரா? அது வந்து சினிமாவில் சரியாக வரும். சட்டமன்றம் அது வேறு. இப்போ ஒரு தடவை ஒரு சில சட்டமன்றம் கூடிருச்சு, இன்னும் அடுத்தடுத்து வரும். மக்கள் என்னால் அவர் இப்படியே உட்காந்துருக்காரு, என்ன பண்ண போகிறாரு? காலம் மாறும், காலம் எங்களுக்கு கை கொடுக்கும், அறுவடை செய்வோம். நாங்கள் விதைச்சிருக்கோம், விதையை போட்டிருக்கோம், 20 லட்சம் வாக்கு கிட்ட வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வீரியமாக செயல்படும். இனிமே தான் வீரியமாக செயல்படும், இன்னும் வீரியமாக செயல்படும். சோர்ந்து போய மாட்டோம். நாங்கள் ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களை பார்த்து அரசுக்கு வரல. சீமான் தம்பி, நாங்கள் சீமான் வாழ்க ஒழிகன்னு கோஷம் போட வந்த ஆள் இல்லை. விஜய் வாழ்க, அஜித் வாழ்க இப்படி வந்த பசங்க இல்லை. தலைவர் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, அவ்வளோதான்.